வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஹெல்ப் டெஸ்க் மாடியூலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க்ல ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்கும், அந்த ரிப்போர்ட்டிங்கை வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஓடல வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு டேஷ்போர்ட்லேயே நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்கும். என்னன்னா மை டிக்கெட் எவ்வளோ ஓப்பனிங்கில் இருக்குது, அர்ஜென்ட் கால்ஸ் என்ன இருக்குது, அதேமாதிரி ஹை ப்ரியாரிட்டியில் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து இங்கே வியூ ஆகும் நம்மளோட டிக்கெட்ஸ் வச்சு. ஸோ அதேமாதிரி மை பர்ஃபார்மன்ஸ் டுடே வந்து எவ்வளோ டிக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எஸ்எல்ஏ சக்ஸஸ் ரேட் எவ்வளோ, அப்புறம் ஆவரேஜாக ரேட்டிங் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஆவரேஜாக லாஸ்ட்டு 7 டேஸோட ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் டெய்லி டார்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேஷ்போர்ட்லேயே நமக்கு ஒரு சிம்பிளான ரிப்போர்ட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்போர்ட்டிங் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 3 கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டிக்கெட் அனலைசிஸ், அப்புறம் எஸ்எல்ஏ ஸ்டேட்டஸ் அனலைசிஸ், அதுக்கப்புறம் கஸ்டமர் ரேட்டிங், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து டிக்கெட் அனலைசிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டிக்கெட் அனலைசிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போ எல்லா இதுலையும் இருக்கிற மாதிரியான சார்ட் வியூஸ் இதில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டு, அதுக்கப்புறம் பை சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பைவோ டேபிள்ஸ் இருக்குது. ஸோ பைவோ டேபிள்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹவர் பேசிக்ஸ், அந்த ஹவரில் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, அதேமாதிரி டீம் வைஸ் இருக்குது. ஸோ டீம்லேயே இப்போ வந்து நான் இப்போ வந்து ஆக்சுவலாக டீமில் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் ஹெல்ப்ல ஹெல்ப் டெஸ்க் டீம் கிரியேட் பண்ணி டீம் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம ஸ்டேஜ் வைஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேஜ் வைஸில் நியூவில் எவ்வளோ எந்த கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு கஸ்டமர் வைஸ் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இதில் பார்த்துக்க முடியும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவுண்ட்டு, அப்புறம் ஆவரேஜ் ஹவர் ரெஸ்பாண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர் அசைனு எல்லாமே நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென் இங்கேயுமே சேம் அதே கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு இதில் இல்லாத ஃபீல்டு நமக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே கஸ்டம் ஃபீல்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எனபிள் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங்கில் எஸ்எல்ஏ ஸ்டேட்டஸ் அனலைசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு பைவட் டேபிளில் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி கிராஃப் வியூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிராஃப் வியூஸ்லேயும் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெனுஸ் இருக்கும் சர்ச்சில். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டேட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் கிரியேஷன் வைஸ் டேட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து, குவார்ட்ரு, இயர் வரைக்கும் இருக்குது. இல்லை சிம்பிளாக லாஸ்ட் 7 டேஸ், 30 டேஸ் இந்த மாதிரி பார்க்கணுன்னாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ 30 டேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து மாறும். தென் இந்த லாஸ்ட் 30 டேஸில் கஸ்டமர் வைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் வைஸில் தென் எனக்கு ஹெல்ப் டெஸ்க் டீம் வைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவுண்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஹவர்ஸ் ஓப்பன், ஆவரேஜ் ரேட்டிங் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரும் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரேட்டிங்ஸ், இது வந்து நம்ம கஸ்டமரோட ரேட்டிங்ஸோடது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது கேம்பெயின் வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ இருக்குது. ஸோ லிஸ்ட் வியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி டீம் வைஸ் பார்க்கணுனாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். தென் அதேமாதிரி ரேட்டிங் வைஸ் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கஸ்டமர் கேர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கஸ்டமர் கேரில் அன்ஹாப்பியில் எத்தனை இருக்குது ரேட்டிங்ஸு, ஹாப்பியில் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி விஐபியில் நியூட்ரலில் எவ்வளோ இருக்குது, ஹாப்பியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். தென் அதில் கஸ்டமர் வைஸ் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் கேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி, அதில் ரெடிமேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் கஸ்டமர் யார் அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி ஹாப்பியில் வந்து யார் கொடுத்துருக்கா, ஸோ அவங்களோட டிக்கெட்டோட நம்பர்ஸு எல்லாமே வந்து நமக்கு வந்து ரேட்டிங்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இதையே நம்ம வந்து சார்ட்டாகவும் மாற்ற முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 டீம் இருக்கும். ஸோ 1/2 ரேட்டிங் கொடுத்துருக்கும், ஒரு 1 to 5 ரேட்டிங்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ரிப்போர்ட்டிங் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்களே ரிப்போர்ட் மேக் பண்ணணுனாலும் நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். இங்கே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கஸ்டம் ஃபில்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம உள்ளே இருக்கிற ஃபீல்டு நிறையவே டிஃபால்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூ ரிப்போர்ட்டும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நான் ஹெல்ப் டெஸ்க் டீம், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் ஸ்டேஜ் வைஸ், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வைஸ், இப்படி எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் டிஃபால்ட்டாக இங்கே வரும்போது இந்த ரிப்போர்ட்டை தான் தெரியணும், ரிப்போர்ட்டிங்கில் வந்தாலே டிக்கெட் அனலைசிஸில் எனக்கு இந்த ஃபில்ட்ரேஷனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம சேவ் அண்ட் கரண்ட் சர்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம டிஃபால்ட் ஃபில்டரில் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்கெட் அனலைசிஸ்க்குள்ளே வந்தாலே அந்த அதுக்கான ஃபில்ட்ரேஷனோட ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நியூ ரிப்போர்ட்டை எவ்வளோ நாளும் மேக் பண்ணிக்க முடியும் ஓடல.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.